கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது விடியற்கால சத்தத்தை கேட்க விழித்திருங்கள். மார்க்கு 13ஆம் அதிகாரம் 35, 36, 37 வாசிக்கிறோம். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள், ஏனெனில் வீட்டு எஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்போது வருவான் என்று நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகளை கண்டுபிடிக்காத படிக்கு விழித்திருங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறதை எல்லோரும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார். ஆம், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் நானுமாக இந்த கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேகர் தூக்கத்தை விரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் விழித்திருக்க தேவன் விரும்புகிறார். இந்த கடைசி நாட்களே வாழக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இந்த காலையிலே ஒரு எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கிறார். விழித்திருங்கள் என்று நான் மீட்பதற்குரிய அந்த எச்சரிப்பின் பொருள் என்னவென்றால், விழிப்போடு இருந்து கவனிக்க வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. அதை நாம் எத்தகைய காலிலிருந்து நாம் நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியும் என்பதை நாம் படிக்கிறோம். தீர்க்கதரிசி அவர்கள் கூறுகிறார்கள், சாட்சியாகும் என்ற புஸ்தகத்திலே, தரிசனத்திலே எனக்கு முன்பாக ஒரு கூட்டத்தை கண்டேன். அந்த கூட்டம் காத்து கொண்டும் விழிப்போடும் இருந்து அவர்களது கண்கள் பரலோகத்திற்கு நேராக ஏற்கப்பட்டிருந்தன. உங்களுக்கு நான் சொல்கிறேனே, அதை அனைவரும் சொல்கிறேன், விழித்திருங்கள் என்ற அவர்களது எஜமானின் வார்த்தைகள் அவருடைய உதவியிலிருந்து வெளிவந்தன. தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் நான்மாக உலகப்பிரமாண காரியங்களில் விழுந்து போயிருக்கிறோம். அக்கறை மிகுந்து தங்களது பாசத்தையும் நம்முடைய நேரத்தையும் அவைகள் மீது அதிகமாக நாம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த பூமி கிழத்த உடைமைகளை நாம் பெருக்கிக் கொண்டும் இருப்பவர்கள் நமது மீட்பர் கட்டளையிட்ட விதமாக ஒரு விழிப்புணர்வு நிலையில் நீங்கள் நானும் காத்து கொண்டது என்பது முடியாத காரியமாக இருக்க கண்டேன் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆம், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, உங்களது வெளிச்சம் முதல் முறையாக எப்பொழுது மங்க ஆரம்பித்தது? எப்பொழுது ஜெபமானது முதல் முறையாக உங்களால் அலட்சியம் செய்யப்பட்டது? முதலாக ஆவுக்குரிய தூக்கத்தில் நீங்கள் அவிழ்ந்து போக ஆரம்பிப்பதையும் விழிப்புணர்ந்து நீங்கள் கவனிக்க வேண்டும். நம்முடைய பழைய பழக்க வழக்கங்கள் இயல்பான நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் அதை தலை தூக்கி நீங்களும் பிடித்து கொள்ளாதபடிக்கு அவைகளை குறித்து விழிப்புணர்வு இருக்க வேண்டும். நீங்கள் நான்மாக எப்பொழுது பின்வாங்கி சென்றோம்? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்மளை ஆட்டிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பதத்தோடும் சுறுசுறுப்பாக நாம் இல்லாதபடி பொறுமை என்று பேசுவதை குறித்து நீங்கள் நானும் எச்சரிக்கை இருக்க வேண்டும். நம்மளது இருதயத்தின் பெருமையை குறித்து நீங்கள் நானும் எப்படி இருக்க வேண்டும் பார்க்கும்போது அதிலிருந்து நீங்கள் நானும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கூடிய இச்சைகளை குறித்து நீங்கள் நானும் எப்படி இருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலான காரியம் நாம் ஜெபிக்க வேண்டும். நமது வாழ்க்கையிலே ஒன்றுக்கொன்று முரண்பாடான காரியங்களை காணப்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். விழிப்போடு ஜெபித்தல் என்பது பொருள் என்னவென்று பார்க்கும்போது, நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தரத்தக்கதாக அவருக்கு முன்பாக ஜெபத்தையே நமது வாழ்க்கையாக வாழ வேண்டும். இதை நாம் நன்றாக புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் நீங்கள் நானும் இதை எடுத்து செல்ல வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே இன்றுதான் நம்முடைய வாழ்வதற்கான கொடுக்கப்பட்ட கடைசி நாள் போல எண்ணி நாம் விழிப்போடு இருந்து ஜெபிக்க வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும். நமது வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஆண்டவரோடு நெருங்கி இணைந்து பின் செல்ல வேண்டும். இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். எப்பொழுதும் ஜெபத்தின் ஆவியோடு இருக்க வேண்டும். நீங்கள் ஆண்டவரின் வருகைக்கு ஆயத்தமாய் இருந்து அநேகரை ஆதாயப்படுத்துவோம். விழித்திருங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.